இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சரியான பக்கத்துலங்க, சரியான ஃப்ரீசிங் கொண்டா இருக்கு. சூப்பர்ல, அவங்க டாக் எவ்வளவு தடவை கூட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ. ஸோ அஃபிஷியலி வந்து நாங்கள் இப்போ ஜெர்மனிக்குள்ள வந்துட்டோம். ஏ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் வந்து டே 8. ஸோ நாங்கள் வந்து ரெயின் ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட. ஸோ இவர் என்னோட பிரதர் அண்ட் ஆன்டி அண்ட் புதுசாக எங்களோட ஒரு கம்பெனின்னு வந்திருக்காரு. அவரும் இன்னைக்கு ரெயின் ஃபால்ஸ்க்கு வராரு. கீர்த்தனா. எஸ், நம்ம கிளம்பிட்டோம். ஒரு லீஷரான ட்ரிப் தான் இன்னைக்கு எங்களுக்கு. போய் ரெயின் ஃபால்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது பிளான் தான். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து ரெயின் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. வாவ், அந்த சைடு தெரியுதா உங்களுக்கு? சார் வந்து ரொம்ப ஆர்வலாக இருக்கார் போகிறதுக்கு. என்ன இது? அப்படியே வாக் பண்ணி போக வேண்டியதான். ஹாய் 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 ஹாய். ஸோ அந்த ரெயின் ஃபால்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. இங்கேருந்து அந்த வியூ பாருங்க. அம்மா, வேற லெவல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்ம அழகா இருக்குங்க. போட்டிங் எதுவும் போல, மேபி இந்த சீசன்ல போட்டிங் இல்ல போல. ரொம்ப அழகா இருக்கு. ரெயின் ஃபால்ஸை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். கீர்த்தனா, இங்கேயும் சீஸ் ஃபாண்டி இருக்கு, சாப்பிடுறியா? சீஸ் ஃபாண்டி இங்கே இருக்கு, சாப்பிடுறியா? ஜோக்கே. அங்க நடந்து போனோம். அந்த ரோட்டு வழியா அப்படியே நடந்து போய் அப்படியே அங்க மேல ஏறி அந்த வியூ பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஒரு வியூ இருக்கு, அதுக்கு எப்படி போகணும்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். அங்கேயும் போக பக்கத்துல போக போக ஃப்ரீசிங் கோல்டா இருக்கு. நீங்க பாருங்க, எங்க போனாலும் டாக்ஸ் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அவங்க எங்கெங்க டிராவல் பண்றாங்களோ அவங்கலாம் அவங்களோட பெட் டாக்ஸ் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காது. நாங்களே நீ கூட்டு வந்திருக்கோம். அது மாதிரி எங்களோட வந்து ரொம்ப துருன்னு இருந்தாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணவே தனியா சென்ஸ் வேணும். அதனால வந்து நாங்க அவரை அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம். வாவ், பக்கத்துல வந்திருக்கோம் பாருங்க. ஐயோ, சரியான பக்கத்துலங்க, சரியான ஃப்ரீசிங் கோல்டா இருக்கு. ஐயோ, சூப்பர். ஸோ மேல வந்துட்டோம். நம்ம ஃப்ரீசிங் கோல்டா இருக்குல்ல, சரியான கோல்டா இருக்கு. முடிஞ்சா அந்த சைடு போகணும், அதுக்கு ஏரிலாம் போகணும். ஸோ நாங்கள் இப்போ இந்த அருவிக்கு பக்கத்தில் போகிறதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக். எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அமேசிங்காக அந்த ஸ்ட்ரெச்சரை. வந்ததுக்கு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் ஒர்த் இட். ஸோ இந்த ரெயின்ஃபாலுக்கு 5 ஃப்ராங்க்ஸ். ஸோ 3 பேருக்கு 15 ஃப்ராங்க்ஸ், 1500 என்ட்ரி டிக்கெட்டு. இந்த டிக்கெட் இருந்தால் தான் இதில் அலௌட். ஸோ இந்த டிக்கெட்டை வச்சு நம்ம உள்ளே போக வேண்டியதான். ஓகே, கண்ணெலாம் அடிச்சு காமிக்குது, போகலான்னு. ஓகே, வந்தாச்சு. நீங்களும் கண்ணை அடிச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், வென்சா வந்துடுங்க. அவ்வளோதான். பா, ஃபைனலாக ரெயின் ஃபால்ஸ். ஐயோ, வா. நம்ம வந்து அந்த அங்கேருந்து வந்தோம், அந்த இடத்துல வந்தோம். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? பக்கத்துல வந்தாச்சு. சூப்பர்ல, அவங்க டாக் எவ்வளவு தடவை கூட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ ஹலோ. ஆமா, வந்தாச்சு. அந்த சாரல் துளிகள் சூப்பர். போட்டிங்க போறோம், போட்ல போறாங்க. அந்த சாரல் துளிகள் அப்படியே ஒரு இது மாதிரி இல்ல, ஒரு கோவிட மாதிரி இல்ல, செமையா இருக்குல்ல.
சரியான எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையா இருந்துச்சு. ரெயின் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, திருப்பி அவ்வளவு தூரம் நடந்து போனோம். அது நடந்தா பகீர்ந்து ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. பரவாயில்ல, பொறுமையாக நடந்து போவோம். ஸோ இது வந்து எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். லிஃப்ட் எல்லாம் நடக்க முடியாதவங்களாம் வந்தாங்கன்னா அந்த லிஃப்ட் வழியா கீழே இறங்கி வரலாம் அவங்க. ஸோ மரோனின்னு ஒரு செஸ்னட்டாக அதையும் ட்ரை பண்ணிடுவோன்னு வந்து வாங்கியாச்சு. தேங்க்யூ. ஸோ கவர் ஆனாமா இதுதான் நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்காரு. சரிங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணிவிடுவோம். என்ன இது? செஸ்னட் என்னம்மா? ஓட்டைங்க சும்மா இங்க தோலை மட்டும் எடுத்துங்க. ஓ சாஃப்டா இருக்கும் அது. கொடுங்க. இதில் ஒரு சைடு மட்டும் கொடுங்க. இந்த பலாப்பழத்தை அந்த டேஸ்ட் நைஸ். நல்லா இருக்கு. 600 ரூபா 150 கிராம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ரெயின் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் கார் பார்க்கிங் இங்கே பட்டிருந்தோம். ரெயின் ஃபால்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. அப்படியே எங்கள் ஆன்ட்டி வந்து எங்களுக்கு வீட்டில் இருந்தே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரைஸ், கருவாடு அண்ட் சிக்கன், உருளைக்கிழங்கு அண்ட் கோஷ். தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ், வெல்கம் சொல்லணும். தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா சரி, தேங்க்யூ. வேற யாரையோ சொல்றீங்க? உங்களை தான் சொன்னேன். தேங்க்யூ. சின்னனா இருக்கேன் இப்ப கூட சொல்றாங்களா பாரு, வெல்கம் சொல்றாங்க. தேங்க்யூ. ஸோ இங்க நம்ம சாப்பிட்டுட்டு இது இருக்காரு, இவரும் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இவரும் சாப்பாடு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்றது? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடல இருக்கா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு குக்கிங் இருக்கு கீக்கு. ஸோ அதுவும் அவங்க போய் வீட்டில் பண்ணலாம். ஓகே, பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்துருச்சு. ஸோ பாய் ஃப்ரம் என்ன ஃபால்ஸ்? Rain Falls. Bye. ஸோ அஃபிஷியலி வந்து நாங்கள் இப்போ ஜெர்மனிக்குள்ளே வந்துட்டோம். ஜெர்மனி பிளானே இல்லை, ஆனாலும் வந்துட்டு அந்த ரெயின் ஃபால்ஸ் பார்த்துட்டு சும்மா ஜெர்மனி பார்டரை டச் பண்ணிட்டு போவோன்னு ஜெர்மனி சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு என் தம்பி. ஸோ ஜெர்மனியில் இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து எஸ்டேட்டன். ஸோ இது வந்து ஒரு கமனா வாக்கண்ணா வா சிக்கன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. Now naughty boy, you should do that. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஃபுல்லாக கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் கிரில் பண்ணுவோம்ல, அது மாதிரி கிரில் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக. இந்த வெஹிக்கிள் வச்சு ஹாஃப் ஃபுல்லுன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6 euro 3 euro. Chicken. Oh no, you should not shout. Come, let's see. Apple. இங்க பாரு, ஆப்பிள் பாருங்க guys. வெறும் 500 ரூபா. 2.5 kg 500 ரூபா. ஜெர்மனியில வந்து காஃபியா? ஜெர்மன் காஃபியா? ஜெர்மன் காஃபி இன் ஜெர்மன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? சூடாது ஜெர்மன் மாதிரியே.